Hi dears, welcome back to the channel. Paramedical கோர்சஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்? ரிலீஸ் ஆனதுமே நீங்கள் செக் பண்ண வேண்டிய 6 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். ஸோ இதில் வந்து உங்களோட நேம் வந்து மிஸ் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அண்ட் மிஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, லாஸ்ட் இயரில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும், யாரெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ இதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் 17/6/25 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் அப்ளிகேஷன் 7/7 வந்து எண்ட் ஆச்சு. ஸோ வித்தின் வீக்கில் வந்து நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும். எப்படி நீங்கள் பிஎஸ்சி கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிங்களோ அதே மாதிரி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரேங்க் லிஸ்ட்லேயும் ஸோ அதுக்கும் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அதை செக் பண்ணதும் உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். தேர்ட் ஒன் உங்களுடைய கம்யூனிட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபோர்த் ஒன் உங்களுடைய மார்க், அண்ட் ஃபிஃப்த் ஒன் கம்யூனிட்டி வைஸாக உங்களுடைய ரேங்க். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசியாக இருந்தீங்கன்னா அந்த எம்பிசி கேட்டகரியில் உங்கள் ரேங்கு எந்த லிஸ்ட்டில் இருக்குது, எந்த ரேங்கில் இருக்குது. இதுவே பிசினா பிசியில் நீங்கள் எத்தனாவது ரேங்கில் இருக்கீங்க, இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸில் நீங்கள் எத்தனாவது ரேங்கில் இருக்கீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அதை பொறுத்து தான் சீட் கிடைக்கும். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் கட் ஆஃப் நல்லாவே தெரியும். ஸோ உங்கள் கட் ஆஃப்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் 170 நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த 170 ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய கம்யூனிட்டி, இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம். வரிசையாக பார்க்குறத விட இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக செக் பண்ண முடியும். லாஸ்ட் இயரை பொறுத்தில் 67,038 ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணலாம். ரேங்க் லிஸ்ட்டில் செலக்ட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக வந்து ஸோ நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். இதே மாதிரி இந்த இயர் இருக்கும். ஸோ இந்த இயரில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், அதர்வைஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை வந்து குறைக்கலாம். ஸோ இதில் என்ன சேஞ்சஸ்னாலும் நடக்கலாம். பட் இதில் என்ன சேஞ்சஸ்னால் ஸோ இந்த லிஸ்ட்டில் செலக்ட் ஆன எல்லாருமே வந்து கவுன்சிலிங்கில் வந்து அட்டன் பண்ணலாம். பட் வந்து சீட் கிடைக்கிறது வந்து கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து தான் சீட் கிடைக்கும். பிகாஸ் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 71.50 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து தான் சீட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து செலக்ட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சீட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அவங்க கம்யூனிட்டி வைஸ், அவங்க எடுத்துக்க ரேங்க், ஸோ இதை பொறுத்து தான் வந்து சீட் கிடைக்கும். அண்ட் சேம் டைமில் இந்த பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் வந்து சம் டைமில் மிஸ் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய டைம் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் பேனிக் ஆகவே வேணாம். உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ஸோ இங்கே வந்து 71 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 170 இருக்கலாம், 180 இருக்கலாம், 190 இருக்கலாம், ஈவன் 100 இருக்கலாம். ஸோ இதில் எது இருந்தாலும் பட் உங்கள் நேம் வந்து இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் டே ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்து யாரெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாதுன்னா உங்களுடைய நேம் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணியும் பார்த்து திரும்பவும் வரல, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எதனால் ரிஜெக்ட் ஆகுன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் கரெக்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம், உங்களோட மார்க் லிஸ்ட் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணாமல் இருக்கலாம், நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி இருந்தாலும் ஸோ உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, அதை வந்து ரீசெக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, இமெயில் இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க, அது எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் கிடச்சி காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்குமே இந்த லாகின் ஐடி, பாஸ்வேர்டு இது எல்லாமே தேவைப்படும். ஸோ இதில் மிஸ் ஆனீங்கன்னா திரும்ப வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணணும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து பாஸ்வேர்டை வந்து எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டிப்ளமோ அட்டன் பண்ணாலும், சர்டிஃபிகேட் கோர்சஸ் அப்ளை பண்ணாலும் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் பேராமெடிக்கலில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கோர்சஸ் பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.